குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். இந்த மாதத்துல எப்படி கணக்கிடப்படுது பொதுவா அப்படின்னா, சூரியன் கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி பெறுகிறார். ஸோ இந்த மாதத்தை பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுல என்ன ஒரு முக்கியமான அக்கேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, பங்குனி உத்திரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன். அதுக்கப்புறம் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கறது நம்ம கொண்டாட போறோம். இதெல்லாமே ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் லாஸ்ட் மந்த் நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உலக வார் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ தாக்குதல்கள், எவ்வளோ அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதமாவது கொஞ்சம் நிறுத்தப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி வேற ஆகிறார். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கோல்டு ரேட்டு கம்மியாக இருந்தது. ஆனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது கோல்டு ரேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே ஜாஸ்தியாக வரப்போகுது. யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். கரெக்டா, ஏன்னா இப்போ உலக நாடுகள்ல நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண வேண்டாம். கரெக்டா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மணி வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வராங்க. யாரெல்லாம் 11ஆம் இடத்துல இருந்தாங்க, ராகுவோட இருந்து சனியோட வீட்டுக்கு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சுபரோட வீட்டுக்கு ஆல்ரெடி சனி இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி அழகா போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு 2.5 வருட காலம் அவர் சுபரோட வீட்டில தான் இருப்பாரு. சூரியன், புதன், செவ்வாய், சனி, இந்த 4 கிரகங்கள் அழகா இந்த 12ஆம் வீட்டுல இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், லாஸ்ட் மாதம் அதாவது மார்ச் 1ஆம் தேதி சூரியன் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் ஆல்ரெடி அந்த இடத்துல உச்சம் பெற்றார். என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய பேர்த்தோட அந்தரங்க வாழ்க்கைகள் வெளிவந்தது. ஸோ மீடியா தொடர்பான புதன் வக்கரமா இருக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். ஸோ மீடியா ரிலேட்டட் பர்சன்ஸோட பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல் லைஃப், இதை பத்தி எல்லாம் வெளிவந்து ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை பெருசா உண்டாக்கிடுச்சு. ஆனா இந்த மாதத்திலேயாவது எல்லாவது ஒரு சட்டில் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதத்தில் நீரினால் அலைவு, மண் சரிவு. ஏன்னா சூரியன் வெளிச்சத்துக்கு காரகன், சனி இருட்டுக்கு காரகன். 2 பேருமே அப்படியே அழகா நிக்கிறாங்க. கூட புதனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ஒரு அதிர்வுகளை கொடுக்க போறாங்க. நிறைய பிரளயங்கள், பெரிய சண்டை, வார பிரளயங்கள், பெண்கள் நிறைய பாதிக்கப்பட போறாங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் இல்லாம நீர் சம்பந்தப்பட்ட நிறைய அழிவுகள் வரப்போகுது. இதெல்லாமே எதுவும் நடக்காம இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம ப்ரேயர்ஸ் மட்டும்தான். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரகங்களோட ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கிரகங்கள் உள்ள போது, அப்புறம் 4 கிரகங்கள் வருது. இது எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். தனுர் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 பங்குனி மாத பலன்கள் உங்களுக்கு இந்த லாஸ்ட் மார்ச் 6ல இருந்து உங்களுக்கு சனி பகவானோட பார்வை அர்த்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது ஒரு கர்மா பேட்டர்ன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன். இந்த காலகட்டத்துல கடன்கள் ஜாஸ்தியாகும், ரொட்டேஷன் ஜாஸ்தியாகும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 2க்கும் 3க்கும் உரியவர். குடும்பத்துக்காக சில பிளான் பண்ணியிருப்பீங்க. உங்களோட முயற்சி, உங்களுடைய பயணங்கள், நிறைய பயணங்கள் இந்த லாஸ்ட் ஒரு 2.5 வருஷத்துல நீங்க அப்ராட் பயணங்கள் இதெல்லாமே நிறைய மேற்கொண்டிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல 4ஆம் இடத்துல போய் சனி உட்காந்து உங்களுடைய லக்னத்தையே 10ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப என்ன அப்படின்னா உங்க மூலியமாவே பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். என்னடா நம்ம ஸ்டார்டிங்லேயே எப்படி சொல்றோமே அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையாலுமே அர்த்தாஷ்டம சனியோட பிரச்சனைகள் அதுதான். 4ஆம் இடத்துல ஒரு சனி போய் உட்காந்தாரு அப்படின்னா தாயாருக்கு பிரச்சனை. ஸோ நீங்க தாயாரிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உயிர்காரகத்துவம் அங்க தாய் அப்படின்னு ஒரு விஷயம் வர்றதுனால தாயை பிரிந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் நல்லது. இல்லைன்னா அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்படும். அப்போ லக்னத்தையே பாக்குறாங்க அப்படின்னா நீங்க சனியோட பார்வை டைரக்டா வரும்போது நீங்க நிறைய கடன் வாங்குறது, ரொட்டேஷன் வாங்குறது, கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய பணத்தை கொடுக்காம வைக்கிறது. ஏன்னா லக்னாதிபதியே வக்கரமா இருக்காரு இல்லையா அப்போ 7ஆம் இடத்துல. அப்போ சமுதாய ரீதியான ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டே வந்துட்டு இருப்பீங்க. அப்போ வக்ர நிவர்த்தி ஆகி மாறும்போது 2ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த சூழ்நிலைகள் மாறினாலும், ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ராமிசஸ் எல்லாமே உங்களால கீப் பண்ண முடியாது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பெருசா யாருக்கிட்டையுமே பிசினஸ் ரீதியாகவோ இல்ல உங்களுடைய வாழ்க்கை துணைவியார் ஒரு ஹஸ்பண்ட் கிட்டேயோ மனைவி கிட்டேயோ தேவையில்லாத இந்த கமிட்மெண்ட்ஸ், இதை பண்ற அதை பண்றேன்னு சொல்லாதீங்க.
ஏதாவது ஒன்று சொன்னா கொஞ்சம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ண, நேரம் சரியில்லை அப்படின்னு கூட நீங்க சொல்லி அதை கூட விலகிக்கலாம். ஆனா பண்றேன்னு சொல்லி தேவையில்லாத வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. இப்போ உங்க வீட்டுலனா கொஞ்சம் அமைதியா போவாங்க, ஆனா வெளியில அமைதியா போவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உங்களுடைய பிரச்சனைக்குரிய காலங்களுக்கு அவங்கள வெயிட் பண்ணி பின்னாடி தாக்க போறாங்கன்னு அர்த்தம். அப்ப முடிந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சேஃபா அவங்கள வச்சுக்கோங்க. ஓகே, என்ன நல்லது இருக்கு, நமக்கு என்னடா நல்லது இருக்கு, இவ்வளவு பிரச்சனையை நம்ம வந்து இப்ப எல்லா இடத்துலயும் சொல்றாங்களே, நமக்கு என்ன நல்லது இருக்கு அப்படின்னா, குரு பார்வை வக்ர நிவர்த்தி ஆகி கடகத்துக்கு வந்து குரு பார்வை பார்க்கும்போது குடும்பம் ரீதியான ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் வரப்போகுது. நீங்களுமே வந்து எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பண்ண போறீங்க. அப்ப தொழில்ல வந்து என்ன, தொழில் பண்ணலாமா, ஒரு வீடு கட்டலாமா, கார் வாங்கலாமா, இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒரு லோன் எடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமை தான் உங்களுக்கு இருக்கும். அப்ப அந்த லோன் வந்து நீங்க பெருசா எடுக்கிறீங்களா, அளவா எடுக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஆனா இந்த காலகட்டத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 8 மாசம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நம்ம சனி பகவான் வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. கடன் ஈஸியா கிடைச்சிரும், பணமா யார்கிட்டயாவது ஈஸியா கிடைச்சிரும். அடுத்து ஒரு 8 மாசத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் உங்களுக்கு பண்ணாங்களோ அவங்க மூலியமா பிரச்சனையை கொடுப்பாரு. பேங்க்ல இருந்து ஒரு நெருக்கடி வரும், அது மூலியமா ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸே கொடுத்துருப்பாங்க, அவங்களே வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது பேக் ஃபயர் மாதிரி அப்படியே திரும்புவாங்க. ஏன்னா உங்களுக்கும் அதே மாதிரி தான், சொல்ற வாக்க காப்பாற்ற முடியாம போய் அவங்க கூட அந்த பிரச்சனையாகும். அப்ப ஆரம்பத்திலேயே வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துக்கோங்க. எவ்வளவு பிரச்சனையானாலும் பரவாயில்ல, நான் கஞ்சியாவது கூழாவது குடிச்சிட்டு அமைதியா இருந்துக்குனே தவிர எனக்கு லோன் ப்ராசஸ் எதுவும் வேண்டாம். ஓகே, இப்ப நான் வந்து பாதி வழியில வந்து என்னோட வீடு கட்டியிருக்கேன், இதை ஸ்டாப் பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா ஸ்டாப் பண்ணுங்க. நேரம் நல்லா இருக்கும்போது எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா ஒரு புதிய முயற்சி எடுத்துட்டு நீங்க வம்புல மாட்டிக்காதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஸோ 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடல், நம்மளுடைய சுகஸ்தானம் சொல்லுவாங்க. அது எல்லாமே பாதிக்கப்படும். தூக்கம் இருக்காது. கரெக்டா வந்து உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகள், அலைச்சல்கள், ஸ்கின் வந்து கருப்பாகும். ஏன்னா சனியோட இருக்கும்போது என்ன அப்படின்னா, ஸ்கின் எல்லாம் அப்படியே நல்லா வெள்ளையா இருப்பாங்க, அழகா அப்படியே கருத்து போயிடுவாங்க, உடல் எல்லாம் சுருங்கி போயிடும். இதெல்லாமே வந்து தனுர் ராசி லக்னக்காரர்களுக்கு இருக்கும். இப்போ சுக்கிரனோட இணையும் போது என்ன அப்படின்னா, உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்க வந்து சரி பண்ணிக்கோங்க. பொறுமையா இந்த காலகட்டத்துல கையாண்டீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப அற்புதமா போய் முடியும். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல பிரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க, அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பாக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டிங் மூலியமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம்.